ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேப்லா எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேப்லா பண்ணுறது நம்ம கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பவுலுக்கு நான் 3 பவுல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது இவ்வளோத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடணும் இந்த மாவோடையே. அதுக்கப்புறம் எந்த பவுலுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே பவுலுக்கு 1 பவுல் கடலை மாவு எடுப்போம், அதையும் உள்ளே போடணும். அதே பவுலுக்கு 1 பவுல் நான் வெந்தயக்கீரையை கழுவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். அதுக்கப்புறம் அதே பவுலுக்கு 1 பவுல் நான் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போடணும். இப்போ இது கூட நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்கணும். வெள்ளை எள்ளு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாவு கீரை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கீரையிலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும், அதனால் நல்லா மாவோடு அந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போவுமே தண்ணி ஊற்றக்கூடாது. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு முதலே தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த ரொட்டி மாவு பதத்துக்கு வரல. இப்போ மீதி இருக்க இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திரும்ப நல்லா பிசையணும். நல்லா நம்ம ரொட்டி போடுறதுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நான் ரொட்டி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்படியே அரை மணி நேரம் விட்டுறணும். அதுக்கு பிறகு இப்போ ட்ரையாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை உருண்டை பிடிச்சி நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தால் தான் அதை திரட்டி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாவை எடுத்து இப்போ தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரொட்டி உருட்டுற கட்டையில் வச்சு இதை திரட்டி எடுக்க வேண்டியது தான். இதை நல்லா ரொம்ப பலம் கொடுத்து திரட்டக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் திரட்டணும். அதுவும் ரொம்ப நம்ம தின்னாவும் திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே திரட்டுங்க. இல்லைனா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா அப்பளம் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தோசை தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம ரொட்டியை அந்த தவாவில் போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திரும்ப எண்ணெயை போட்டு திரும்ப வேக வைக்கணும். கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிட்டுனா வெந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிட வேண்டியதான். இப்போ ஓரளவுக்கு வெந்துட்டு நான் இதை தனியாக எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக வெந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை எதுவுமே ஒரு பாஜி எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். 1 கிளாஸ் சாயா இருந்தால் போதும், அது கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் கொண்டு போகலாம், 2 நாள் வரைக்கும் இது கெட்டும் போகாது. அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் நம்ம கொண்டு போனோம்னா அப்படியே இருக்கும். நம்ம ஒரு சாயா வாங்கி இது ஒரு 2 தேப்லா சாப்பிட்டோன்னா ஒரு நாஸ்டா சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபுல்லாகிரும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.